தமிழக கண்பானவருக்கும் வணக்கம். அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தெலுங்கானால இருக்கிற சந்தியா தேட்டர்ல அந்த படத்துக்கான பிரீமியர் ஷோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சந்தியா தேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு தேட்டர் தான். அங்க திடீர்னு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை அவ்வளவு பெருசால கட்டுப்படுத்தவே முடியாது. சோ அந்த அளவுக்கான ஒரு திரையரங்கம் தான் அந்த சந்தியா தேட்டர் அப்படின்றது. அந்த தேட்டர்ல புஷ்பா 2 திரைப்படத்தோட பிரீமியர் ஷோ ரிலீஸ் ஆகும்போது அல்லு அர்ஜுன் அவர்கள் அங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த படத்துக்கு ஏற்கனவே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததுனால அங்க ஏற்கனவே கூட்டம் அப்படின்றது பயங்கரமா தான் இருந்தது. அந்த தேட்டருக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்த உடனே கூட்டம்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு அல்லு அர்ஜுன் பார்க்க முன்னேறி போனாங்க. அப்படி போன அந்த கூட்ட நெரிசல்ல பாத்தீங்க அப்படின்னா ரேவதி அப்படின்ற பெண் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்து போயிட்டாங்க. அவங்களோட பையன் அந்த கூட்ட நெரிசல்ல மாட்டினதுனால அவரும் கவலை கிடமா ஐசியூல அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, பல பேர் பாத்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசல்ல மயக்கம் போட்டு விழுந்து அவங்க எல்லாருக்கும் சிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியா மாறிடுச்சு. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க மேல வழக்கு பதியப்பட்டு அந்த தியேட்டர் ஓனர் அப்புறம் அந்த அல்லு அர்ஜுன் அவங்களோட பவுன்சர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இன்சிடென்ட் காரணமே அல்லு அர்ஜுன் தான். ஆனா தியேட்டர் ஓனரையும் பவுன்சர்ஸையும் கைது பண்ணீங்களா, அல்லு அர்ஜுன் கைது பண்ணீங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுந்தோடனே இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு அல்லு அர்ஜுனையும் கைது பண்ணிருந்தாங்க. அல்லு அர்ஜுன்ல கைது பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னமோ அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு அந்த போலீஸ்காரெல்லாம் போட்டு நல்லா விசாரிச்ச மாதிரி, அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுறீங்களா அப்படின்னு விசாரிச்சு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்து அல்லு அர்ஜுன் பெருசா அலட்டிக்கவே இல்லை. அவர் பண்ணி கேஷுவலா காப்பி குடிச்சேன் அப்புறம் வாங்க போலாம் அப்படின்ற ஒரு கேஷுவலா ரொம்ப ஜாலியா தான் போனாரு. ஏன்னா அல்லு அர்ஜுன் கைது பண்றதே கந்தோடைப்பு தானே. தியேட்டர் ஓனர்ஸை கைது பண்ணியாச்சு, பவுன்சர்ஸை கைது பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இன்சிடென்ட்க்கு காரணமா அந்த அல்லு அர்ஜுன் கைது பண்ணல அப்படின்னு சோசியல் மீடியா நிறைய கேள்விகள் எழுவே தான் அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க. அட்லா அவர் காலையில கைது பண்ணாங்க, மதியானம் வந்துட்டு சிறை தண்டனை 14 நாள் கொடுத்திருந்தாங்க. சாயந்தரம் பாத்தீங்கன்னா பெயில் கிடைச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் அவர் ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷன்ல வச்சுதான் அடுத்த நாள் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷன்ல வச்சது அப்படின்றது அது ஒரு தனி பாலிடிக்ஸ். ஆக்சுவலா அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த தியேட்டர் விசிட் பண்றதுக்கு முன்னாடி நான் தியேட்டருக்கு வரேன் அப்படின்னு தியேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணதாகவும் அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்னும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணாதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. அதனால அல்லு அர்ஜுன் ஏன் கைது பண்ணோம், அல்லு அர்ஜுன் தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அப்படி இருக்கும்போது அல்லு அர்ஜுனை கைது பண்ணதே தப்புதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அல்லு அர்ஜுனே சொல்றாரு இது வந்து ஒரு பியூர் ஆக்சிடென்டல், ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவங்க இறந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அல்லு அர்ஜுனே சொல்றாரு. அப்போ அந்த ஆக்சிடென்ட்டை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு பண்றதுதான் கரெக்ட். அந்த அடிப்படையில் தான் அவர் மேல வழக்கே பதிவு பண்ணாங்க. அதாவது தெரிந்தே குற்ற செயலில் ஈடுபடுவது. அது எப்படின்னா இப்ப அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு கூட்டம் கூடும், அப்படி கூட்டம் கூடுச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த முடியாத சமயத்தில் அங்க நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நல்லா தெளிவே தெரிஞ்சேதான் அந்த இடத்துக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் போனதுனால அவர் மேல தெரிந்தே குற்றச்செயலில் ஈடுபடுவது அப்படின்ற வழக்க தொடர்ந்தாங்க. அல்லு அர்ஜுன் நல்லாவே தெரியும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் ஷோவா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா கூட்ட நெரிசல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் அவருக்கு இருந்திருந்து அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் கண்டிப்பா போயிருந்திருக்க மாட்டாரு. அப்படி அவர் போகாம இருந்திருந்தா அப்படியான அந்த உயிர் இழப்பு அப்படின்றது நடந்திருக்காது. ஆனா இன்னொரு வகையில அல்லு அர்ஜுன் அவர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை பப்ளிக்கா தெரிவிச்சது மட்டும் இல்லாம அந்த இறந்த பெண் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடா கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்களா, சோ அதுக்கான மருத்துவ செலவு மொத்தமா நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பெருந்தன்மையா அல்லு அர்ஜுன் நடந்திருந்தாங்க. సినిమా చూసి వచ్చిన తర్వాత మాకు తెలిసిన విషయం అంటే నెక్స్ట్ డే మార్నింగ్ దట్ ఆ క్రౌడ్లో ఒక ఫ్యామిలీ వచ్చారు. ఆ ఫ్యామిలీ కొంచెం దెబ్బలు తగిలినాయి. అండ్ ముఖ్యంగా ఒక లేడీ, యూనో ద మదర్ ఆఫ్ 2 చిల్డ్రన్, ఆవిడ రేవతి గారని, ఆవిడ నెక్స్ట్ డే మార్నింగ్ అన్ఫార్చునేట్గా ఆవిడ ఆ తొక్కిస్లాట్లో దెబ్బలు తగిలి ఆవిడ చనిపోయారని తెలిసింది. నా తరపు నుంచి I'd like to donate an amount of rupees 25 lakhs. This is just as a goodwill gesture. అంటే నేను మీ వైపు ఐఎమ్ దేర్ ఫర్ యూ, నా యాక్షన్స్లో చూడండి, నన్ను నమ్మండి, నేను మీకోసం ఉన్నాను అని ఒక జెస్చర్గా I'd like to give them 25 lakhs rupees for their future, to secure their future. And especially పిల్లలు ఉన్నారంట. So to tell them that I'll be there for them. Yeah, I was inside a theater watching a movie with my family and the accident happened outside. It's purely of no direct connection to me. It's purely accidental, purely unintentional, and my love and sympathies are genuinely there with that family, and I'll be there to be there. I'll be there
You need to support them in whatever way possible. இந்த அல்லு அர்ஜுனோட அந்த கைது விஷயம் பரபரப்பா பேசப்படும் போது தான் இப்படிதான் துணிவு படத்தப்போ ஒருத்தன் லாட்ல இருந்து விழுந்து செத்தான், எங்க கடல் மேல உங்களால கை வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி இங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி போஸ் என்கிட்ட ஒரு மேடையில இந்த இன்சிடென்ட் மீன் பண்ணி பேசும்போது இப்படிதான் விஜய் படம் ரிலீஸ் அப்போ ஒரு பையன் பஸ்ல இருந்து கீழே விழுந்து செத்தான், அதுக்கு விஜய் வந்துட்டு வெறும் அறிக்கை மட்டும் தான் கொடுத்தாரு, ஆனா அல்லு அர்ஜுன் பாருங்க ஒரு இறப்புக்காக 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அவர் சொன்ன இன்சிடென்ட் கரெக்ட், ஆனா அந்த ஹீரோ தான் தப்பு. சமீபத்துல திரு இளைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படத்துல ஒரு பையன் பஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்தான், இரங்கல் தெரிவிச்சாரு. புஷ்பான்னு ஒரு படத்துல நேத்து ஒரு பெண்மணி இறந்தாங்க, 25 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அல்லு அர்ஜுன் ஒரு பையன் கொடுக்கணும் சார். துணிவு படத்தப்ப அஜித் ரசிகர் ஒருத்தர் லாரி மேல டான்ஸ் ஆடி ஒருத்தர் விழுந்து செத்தார் இல்லையா, அததான் இவருடைய மாத்தி சொல்லிட்டாரு. துணிவு படத்தோட அந்த செலிப்ரேஷன்ல அஜித் ரசிகர் அந்த லாரி வந்து கீழே விழுந்து இறந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் வந்து கைது பண்ணணும், முக்கியமா அஜித் அவர்கள் இது கண்டிப்பா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். புஷ்பா 2 ரிலீஸ் அப்ப நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், அந்த இடத்துல அல்லு அர்ஜுன் வந்ததுனால ஒரு ஹீரோ வந்திருக்கிறாரு அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல முண்டி அடிச்சுட்டு போய் நடந்ததுனாலதான் அந்த ஒரு இறப்பு அப்படின்றது நடந்தது. சோ அந்த இறப்புக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு முழு காரணம் அல்லு அர்ஜுன் அவர்கள் தான். ஆனா இந்த அஜித் ரசிகர் அந்த ராட்ல இருந்து கீழே வந்து செத்தார் இல்லையா, அந்த இறப்புக்கும் அஜித் அவர்களுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஏன்னா அஜித் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு, முதல்ல நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, முதல்ல உங்களோட வாழ்க்கையை பாருங்க, அதுக்கப்புறம் டைம் இருந்தா வந்து நீங்க என்னோட திரைப்படத்தை பாருங்க, உங்களோட குடும்பத்தை விட்டு என் படத்தை நீங்க வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அஜித் அவர்கள் தெல்ல தெளிவா பல தடவை பல அறிக்கைகள் விட்டுருக்காரு. ஆனா அஜித் அவர்கள் எவ்வளவு அறிக்கைகள் கொடுத்தும் கூட நாங்க அஜித்தோட திரைப்படத்தை வந்து நாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற ஆர்வத்துல ஒருத்தர் விழுந்து செத்ததுக்கு அஜித் அவர்கள் எந்த வகையிலும் பொறுப்பாகவே மாட்டாரு. புஷ்பா திரைப்படத்தோட அந்த இன்சிடென்ட்க்கு நடந்தது அதுக்கு முழு காரணம் அல்லு அர்ஜுன் தான். பட் இந்த இறப்புக்கு அஜித் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ இதுக்காக அஜித் அவர்கள் குற்றம் சாட்டுறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு சமீப காலமா அஜித் அவர்களோட ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாம தன்னோட ரசிகர்களை அவர் வழி நடத்துற விதம். முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களோட வேலையை பாருங்க, உங்களுக்கு நேரம் கிடைச்சா என் படத்தை வந்து பாருங்க, முதல்ல உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம், வாழோடு அப்படின்னு தன்னோட ரசிகர்களை அவர் சமீப காலமா அந்த வழி நடத்துற விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே பிடிச்ச விஷயம். அது எல்லா ஹீரோ கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. உதாரணத்துக்கு அஜித் அவர்களை தலை அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பிரச்சனை ஒன்று ஓடிட்டே இருந்து, மாதன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா 3 ஜென்ரேஷனா நாங்க வந்துட்டு இந்த என்ன சொல்ற தலை அவனியாவட்டம் அப்படின்ற செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது கீழே போட்டு தலைனா வந்துட்டு அஜித் அவர்கள் மட்டும் தான், நீங்க தலைன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சண்டை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தோனி அவர்களை பாத்தீங்கன்னா தலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க, அதுக்கும் இவங்க போட்டு சண்டைக்கு போயிருந்தாங்க. தலைனா அஜித் மட்டும் தான், தோனிலாம் நீங்க தலைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருந்தாங்க. அஜித்தோட ரசிகர்கள் இந்த தலை அப்படின்ற பேரை வச்சு சோசியல் மீடியால சண்டை போட்டு மல்லு கட்டுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு அஜித் சார் அவர்கள். பெரும் மதிப்புக்குரிய ஊடக பொதுஜனம் மற்றும் என் உண்மையான ரசிகர்களுக்கு, இனி வரும் காலங்களில் என்னை பற்றி குறிப்பிட்டு பேசும்போதோ என் இயற்பெயரான அஜித் குமார் மற்றும் அஜித் என்றோ அல்லது ஏகோ என்றோ குறிப்பிட்டால் போதுமானது, தலை என்றோ வேறு ஏதாவது பட்ட பெயர்களை குறிப்பிட்டு அழைக்க வேண்டாம் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம் உள்ள உவகை, வெற்றி, மன அமைதி, மன நிறைவு உள்ளிட்ட சகலமும் கிடைக்க வாழ்த்துகிறேன். சோ இப்படியான ஒரு அறிக்கை கொடுத்து அந்த தலை அப்படின்ற பேரை வச்சு நடக்கிற சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த வலிமை படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வலிமை படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்றதுல கடுப்பான அஜித் ரசிகர்கள் போற இடம்லாம் இந்த எலெக்ஷன் கேன்வாஸ், இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம், எங்கெல்லாம் போறவங்களும் அங்கெல்லாம் போயிட்டு வலிமை அப்டேட் கொடுங்க, வலிமை அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போற இடம்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. இதை பார்த்து அஜித் அவர்கள் அதுக்கும் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. கடந்த சில நாட்களாக என் ரசிகர்கள் என்ற பெயரில் நான் நடித்து இருக்கும் வலிமை சம்பந்தப்பட்ட அப்டேட் கேட்டு அரசியல், விளையாட்டு மற்றும் பல்வேறு இடங்களில் சிலர் செய்து வரும் செயல்கள் என்னை வருத்தமுறை செய்கிறது. முன்னரே அறிவித்தபடி படம் குறித்த செய்திகள் உரிய நேரத்தில் வரும். அதற்கான காலத்தை, நேரத்தை நான் தயாரிப்பாளருடன் ஒருங்கிணைந்து நிர்ணயம் செய்வேன். அதுவரை பொறுமையுடன் காத்திருக்கவும். உங்களுக்கு சினிமா ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே, எனக்கு சினிமா ஒரு தொழில். நான் எடுக்கும் முடிவுகள் என் தொழில் மற்றும் சமூக நலன் சார்ந்தவை. நம் செயல்களே சமூகத்தில் நம் மீது உள்ள மரியாதையை கூட்டும். இதை மனதில் கொண்டு ரசிகர்கள் பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என் மேல் உண்மையான அன்பு கொண்டவர்கள் இதை உணர்ந்து செயல்படுவார்கள் என நம்புகிறேன். சோ இப்படியான ஒரு அறிக்கை கொடுத்து தன்னோட ரசிகர்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் அஜித் சார். சோ இது முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அடுத்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கடவுளே அஜித்தே அப்படின்ற ஒரு வார்த்தை. போற வர எல்லா இடத்துலயும், முக்கியமா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற எவனோ ஒருத்தன் கடவுளே அப்படின்னு நிறுத்தானா முன்னாடி ஒருத்தன் அஜித்தே அப்படின்னு ஆரம்பிச்சிருவானுங்க. எந்த படம் ஒன்னாலும் அங்க போயிட்டு கடவுளே அஜித்தேன்னு கத்துறது, வேற ஏதாவது ஸ்கிரீன்ல போட்டு டோர் வந்து கடவுளே அஜித்தேன்னு கத்திட்டு வருது. சரி, இது தியேட்டர் தான் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஃபங்க்ஷனு, முக்கியமா இந்த அரசு விழா சார்ந்த முக்கிய நிகழ்வுலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு கடவுளே அஜித்தேன்னு கத்துறது.
ஒரு அரசு சார்ந்த ஒரு அரசு விழாவா இருக்கட்டும், இல்ல ஒரு விருது வழங்கும் விழாவா இருக்கட்டும், அங்க போயிட்டு கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி இந்த கோஷம் போறது, கத்துறது அப்படின்றது அது ஒன்றும் பெரிய கெத்தான ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கான அந்த தன்மையை பாத்தீங்கன்னா இவங்க கத்துறது அப்படின்றதுனால அந்த தன்மையை மொத்தமா கொலாப்ஸ் ஆடுது. இது வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தான். சோ இந்த செயல் அப்படின்றது அஜித் அவரோட கவனத்துக்கு போன உடனே இதுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. சமீபமாக முக்கிய நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது. எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டம் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை. எனது பெயரில் மட்டும் நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன். எனவே பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன். என்னுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மெச்சூரிட்டியான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தன்னோட ரசிகர்களால மற்றவங்களுக்கு அசௌகரியமான விஷயங்கள் நடக்குது, தன்னோட ரசிகர்களால இந்த அரசு விழாக்கள்ல இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு அநாகரிகமான செயல்கள் நடக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதுக்கான ஒரு அறிக்கை கொடுக்குறாருல. சோ இந்த மெச்சூரிட்டி அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஹீரோக்களுக்கும் கண்டிப்பா தேவை. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்களோட அந்த கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, அதுல வந்து இந்த மகளிர் அணிக்கான ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல ஒரு பெண் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் விஜயோட மிக தீவிரமான ரசிகை அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து விஜய் அப்படின்னு பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த கட்சியோட பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு விஜய் அப்படின்னு பேர் சொல்லாதீங்க, தளபதி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில தேட்டர்ல இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் விஜயோட போட்டோ வச்சு டிவிகே, அதாவது விஜய் கட்சி இல்லையா தமிழக வெற்றி கழகம், அதை ஷார்ட்டா சுருக்கி இந்த டிவிகேன்னு சொல்லுவாங்களே, அந்த தேட்டர்ல அந்த படம் ஓடுது, அங்க விஜயோட போட்டோ காமிச்சு டிவிகே டிவிகே அப்படின்னு கத்தி அநாகரிகமான செயலில் ஈடுபடுறாங்க. தேட்டர்ல மக்கள் பணம் கொடுத்து படம் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமா இந்த மாதிரி தேட்டர்ல போயிட்டு இந்த டிவிக்கேன் கத்துறது, இந்த விஜயோட போட்டோ காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரிகமான விஷயம். அதே மாதிரிதான் இந்த லியோ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரோகிணி தேட்டர்ல இருக்க அத்தனை சேனல் அப்படியே என்ன சொல்ல தரமட்டமா உடச்சு போட்டிருந்தாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதெல்லாம் விஜய் அவர்கள் கண்டிச்சு ஒரு அறிக்கை விடணும். இந்த மாதிரிலாம் தேட்டர்ல போய் பண்ணாதீங்க, தேட்டர்ல உடைக்கிறது, தேட்டர்ல போட்டோ வச்சு கத்துறது அப்படின்றது ரொம்பவே அநாகரிகமான ஒரு விஷயம், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விடணும். ஆனா அந்த வகையில பார்க்கும்போது அஜித்தோட அந்த அறிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் கமல் சாரும் அஜித்தோட அந்த அறிக்கைக்கு அப்புறம் கமல் சாரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு உலக நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்களா, இனி வரும் காலங்கள்ல என்ன நீங்க உலக நாயகன் அப்படின்னு சொல்லி நீங்க பட்டப்பேர் வச்சு கூப்பிட வேணாம். ஏன்னா நீங்க கமல்ஹாசன் என்றோ இல்ல கமல் என்றோ இல்ல கமல்ஹாசன் சுருக்கி KH அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணுங்க, உலகநாயகன் அப்படின்ற பட்டப்பேர் வச்சு நான் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. அது கீழே போட்டு ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன நீங்க உலகநாயகன் அப்படின்னு சொல்லி பட்டப்பேர்ல வச்சு கூப்பிடாதீங்க, என்ன நீங்க கமல்ஹாசன் கேஸ்ன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு இல்லையா. ஆனா அவரோட அந்த சமகால போட்டியர்னா ரஜினி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து இங்க நான் தான் கிங்கு, நான் தான் எல்லாம், நான் தான் தலைவர், நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாரு. இதை நான் குறையா சொல்ல, அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது ஒண்ணு வருது இல்லையா அஜித் சார் கிட்டையும் கமல் சார் கிட்டையும். சோ அதே மாதிரி மத்த ஹீரோக்கள் கிட்ட வரணும். இங்க வந்து இங்க நான் தான் கிங்கு, நான் தான் தலைவர், நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் தளபதி அப்படின்ற இந்த பட்டப்பேரை வச்சுக்கிட்டு இந்த காக்கா கழுகு இந்த சண்டையெல்லாம் மூட்டி விடாம என் பேரை வச்சே கூப்பிடுங்க, நான் தலைவரும் இல்ல, தளபதி இல்ல, தலையும் இல்ல, உலக நாடும் இல்ல, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, எங்க பேரை விட்டு கூப்பிடுங்க, நீங்க எங்களை இந்த பட்டப்பேர்லாம் வச்சு கூடாம நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது எல்லா ஹீரோக்களுக்கும் வரணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல வருது. சோ அஜித் அவர்களும் கமல் அவர்களும் சினிமா அப்படின்றது எங்களுக்கு தொழில், நாங்க எங்க வேலையை பாக்குறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நடுவுல தயவுசெய்து இந்த மாதிரியான இந்த சில்லறை வேலை பார்க்காதீங்க அப்படின்னு அவங்களோட ரசிகளை வழிநடத்துறது அப்படின்றது சினிமாவுக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஹீரோ மேல இருக்க அவங்களோட இந்த ரசனை அப்படின்றது அவங்க மேல அபிப்பிராயமா மாறி அவங்கள தலைவனாக்கி அவங்கள கடவுளாக்கி அந்த கடவுளுக்காக நாங்க உயிரே கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு ஹீரோக்காக ஒருத்தர் வந்து உயிரை கொடுக்கறது அப்படின்றது அது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம். அது என்ன சொல்றது, ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னே தெரியாம ஒரு உயிரை அனாமத்தா விடுறது அப்படின்றது அந்த உயிருக்கான ஒரு மதிப்பே இல்லாம போயிடுது. நமக்கு பிடிச்ச ஹீரோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா
தியேட்டருக்கு போய் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பயங்கரமா கொண்டாடி தீர்த்துட்டு அந்த படத்தை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து விவாதம் பண்ணிட்டு அந்த படத்தை அந்த செலிப்ரேஷனே அப்படியே ஏற கட்டி வந்துடும். எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம செருப்பை வாசல காட்டிட்டு வந்துடுமோ அந்த மாதிரி அந்த செலிப்ரேஷனை அப்படியே விட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு எங்க ஆளுதான் கத்து, எங்க ஆளுதான் சூப்பர், எங்க படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோக்காக போய் சண்டை போட்டு அந்த ஹீரோக்காக நீங்க வாக்குவாதம் பண்றதுனால அந்த ஹீரோ வந்து நமக்காக இவ்வளவு சண்டை போடுறாங்களே வாப்பா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் கூப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ண போறதே கிடையாது. ஒரு ஹீரோக்காக சண்டை போட்டு நீங்க சாகுறீங்க அப்படின்னா அதை பத்தி அந்த ஹீரோ கவலைப்பட போறதே கிடையாது. நீ கிடையாது கெட்டு போய் எப்படியா சண்டை போட்டு சாவு, நான் என்னோட அடுத்த படத்தை நடிக்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா உயிர் நஷ்டம் அப்படின்றது ரசிகர்களுக்கு தான். ஆனா நான் என்னதான் சொன்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளே ஒண்ணு இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை நாம வந்துட்டு ஒரு தலைவனாவோ ஒரு அண்ணனாவோ குடும்பத்துல ஒருத்தனாவோ பாக்குறது அப்படின்றது நம்மளோட வழக்கம். சொல்ல போனா நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல ஒருத்தரை யாராவது எதனா சொன்னா கூட நம்ம சும்மா இருந்துருவோம். ஆனா நமக்கு பிடிச்ச அந்த ஹீரோவை எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ எப்பறம் இந்த ஹீரோ பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு மல்லு கட்டிட்டு போய் நிற்போம். அப்படிதான் இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகருக்கும் விஜய் ரசிகருக்கும் ஒரு சண்டை. என்னன்னா இந்த கோவிட்டுக்கு யார் அதிகமா ஃபண்ட் கொடுத்தாங்க, யார் அதிகமா டொனேஷன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சண்டை. இதுல அந்த வாக்குவாதம் பெரிய சண்டையாகி ரஜினி ரசிகர் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் அடிச்சதுல விஜய் ரசிகர் செத்தே போயிட்டார். Into an argument over which the star contributed more towards Corona Relief Fund. So that was the agenda of the argument. That was the issue. However, because both of them were allegedly in an inebriated state and the argument went out of control and one of the friends by the name of Dinesh allegedly attacked Yuvraj. In this, Yuvraj received grievous injuries and died on the spot. So fan war turning fatal, turning into the death of one of the friends. Police, however, have taken Dinesh Babu, the other friend, into custody. எங்க ஹீரோ நிறைய ஃபண்ட் கொடுத்தாரா இல்ல உங்க ஹீரோ நிறைய ஃபண்ட் கொடுத்தாரா அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு வாக்குவாதமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையில போயிட்டு ஒரு உயிரிழப்பா நடந்து போச்சு. சோ இப்படி தேவையே இல்லாம ஒரு வாக்குவாதமாகி இப்போ ரெண்டு பேரோட லைஃபும் நாசமா போச்சு. இப்போ யார் எந்த ஹீரோ எவ்வளவு கொடுத்தா இவங்களுக்கு என்ன, இப்படி கொடுத்ததுனால இவங்களோட வாழ்க்கை ஒன்றும் மாற போறது இல்லை, இவங்களோட வாழ்க்கையும் மாற போறது இல்லை. இப்படிதான் விஜயோட அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பெரிய பிரச்சனைல தலைவா படம் ரிலீஸ் ஆகுது டிலே ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ என் தலைவனோட படம் ரிலீஸ் ஆகல அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவா படம் தமிழ்நாட்டு ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சூசைடே பண்ணிட்டான். ஆனா 10 நாள் டிலே ஆகி தலைவா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படியோ அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா செத்த உயிர் இங்க வரப்போறது கிடையாது. திரைப்படம் நேற்று வெளியாகவில்லை. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் விஜயின் ரசிகர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவை KNG புதூரை சேர்ந்த விஷ்ணுகுமார் என்ற வாலிபர் தலைவா திரைப்படம் வெளியாகாததால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் தீவிர விஜய் ரசிகர்கள். அவர் விஜய் படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பனிங் ஷோ பார்த்துருவார். இந்த லைன்ல எல்லாம் விஜய் கட் அவுட் எல்லாம் வைப்பாரு. விஜய்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. நேற்று தலைவா படத்துக்கு போனாரு. தலைவா படத்துக்கு போய் படம் ரிலீஸ் ஆகாதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுல சூசைட் பண்ணிட்டாரு. அதனால உங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப வருத்தத்தில். அட்லீஸ்ட் இவங்க ஒரு இந்தியன் ஆர்மியில சேர்ந்து இந்த நாட்டுக்காக இல்ல இந்த நாட்டுல ஒரு புரட்சி வெடிக்குது இல்ல ஏதோ இந்த நாட்டோட ஒரு முக்கிய தேவைக்காக உயிர் இழந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பமாவது கொஞ்சம் பெருமை அடையும். ஆனா இப்படி ஒரு உயிரை அனாமத்தா ஒரு திரைப்படத்துக்காக விடுறது அப்படின்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இது வெறும் உயிர் விடுறது மட்டும் இல்ல, நான் இந்த பாலாபிஷேகம் பண்றேன் என் தலைவனுக்காக ஏறி இந்த கட்டவுட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கால் உடையிறது, இந்த வண்டியில இருந்து விழுந்து கால் உடையிறது. படிக்க வேணாமா? இப்படி கீழே விழுந்து காலை உடச்சதுனால அவன் கால ஊனமாகிறது மட்டும் இல்லாம அவன் குடும்பமும் இவனால கஷ்டப்படும். சோ இந்த பிறப்பு அப்படின்றது அந்த பிறப்புக்கான அர்த்தமே இல்லாம போயிடுது. ரசிகரோட இந்த செயல் அப்படின்றது இதோட நிக்கிறதும் கிடையாது. அந்த ரசிகர்கள் அந்த ஹீரோ மேல வச்சிருக்கிற ஒரு அன்பினால அவங்களோட மூளை மொத்தமா மழுங்கடிக்கப்படுது. எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்படுது அப்படின்னா தனக்கு பிடிச்ச ஹீரோக்கு கோவில் கட்டுற அளவுக்கு. இப்படிதான் மதுரையில் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு ஒரு கோவிலே கட்டி வச்சிருக்கிறாரு.
கும்பிட்டுக்குங்க. நீங்க எல்லாரும் கும்பிட்டுங்க. அம்மா மட்டும் அங்க மாலையை தொட்டுக்கிட்டோம். ஓகே. போட்டு ஓகே. அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில் அப்படின்னு ரஜினி அவர்கள் கோவிலே கட்டி அதுக்கு அபிஷேகம் தீபாரதனை அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வமாய் வழிபடுறாரு. அவர் மட்டும் இல்ல, அவர் மொத்த குடும்பமே நல்ல அறிவோட செயல்படுறாங்க. அதே மாதிரி நடிகை நித்யா அவர்கள் அவங்க தமிழ்ல மொத்தமா 3 படம் தான் நடிச்சாங்க. ஈஸ்வரன், பூமி, கடகத்தரன். இந்த 3 படம் நடிச்சதுக்கே சென்னையில நித்யா அவர்களுக்கு கோவில் கட்டி அதுக்கு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தீபாரதனை கோவில் கட்டி இங்க வழிபட்டு இருக்கிறானுங்க. இவனுடைய பண்றதை பார்க்கும்போது எனக்கு இந்த என்ன படம், அந்த சூதுகவும் அந்த திரைப்படம் தான் ஞாபகம் வந்து. அந்த திரைப்படத்துல பாபி சிம்மா நயன்தாரா கோவில் கட்டார்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து. ஆனா அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா பாபி சிம்மா கோவில் கட்டினதுனால, ஏன்டா நடிகை போய் கோவில் கட்டுற உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாபி சிம்மா அடிச்சு துரத்தி அந்த ஊரை விட்டு அமைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இவனுங்களை பண்ணல அப்படின்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இதே மாதிரி சமந்தாக்கும் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கோயில் கட்டுறது அப்படின்றது அவங்களோட பணத்துல அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோயில் கட்டுறாங்க அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இது மூளையை முழுக்க முழுக்க மழுங்கடிக்கிற ஒரு செயல், முக்கியமா பைத்தியக்காரத்தனம். சோ நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியா பப்ளிசிட்டி ஆடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த மாதிரி செயல்ல இவங்க ஈடுபடுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். ஆனா இவங்க இந்த கோயில் கட்டுறாங்க இல்லையா, இந்த கோவில் கட்டுறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோவில் செத்தவங்களுக்கு மட்டும்தான் கட்டுவாங்க, உயிரோட இருக்கவங்க கட்டவே மாட்டாங்க. ஏன்னா செத்தவங்களை தான் தெய்வமா வழிபடுறதுனால அவங்க கோவில் கட்டுவாங்க. இவங்க எப்படி இந்த கோவில் கட்டி வழிபடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம ஊர்ல பல வருஷமா ஒரு விஷயத்த உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, குஷ்புவுக்கு நம்மளும் கோவில் கட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை குஷ்பு அவர்கள ஒரு ட்வீட்ல ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க. நான் பிறப்பால் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் கூட எனக்கு தமிழக மக்கள் கோவிலே கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு குஷ்பு அவர்களே இந்த வதந்தியை இன்னமும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அது ஒரு வதந்தி தான். குஷ்பு அவர்கள் கோவில்லாம் கட்டல. குஷ்பு அவர்களோட சின்ன தம்பி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாபு, பவுல்ராஜ் அப்படின்ற ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, குஷ்புக்கு நம்ம கோவில் கட்டலாம் அப்படின்னு திருச்சியில இருந்து இந்த புதுக்கோட்டை போற ரூட்ல பாத்தீங்கன்னா அந்த பர்மா காலனி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல குஷ்புக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு இடமும் பார்த்து பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் விநியோகிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க குஷ்பு கோயில் கட்ட போறோம், சோ உங்களால ஆனா நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு விஷயம்ன்றது பரபரப்பா பேசப்பட்டது. குஷ்பு அவர்களுக்கு கோயில் கட்டுறதுக்காக பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இடம்லாம் பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா
குஷ்பு அவர்கள் கோயில்லாம் கட்டல. இந்த பிட் நோட்ஸ் அடிச்சு அந்த இடம்லாம் பார்த்தாங்களா, அதை அந்த சோசியல் மீடியால இந்த குஷ்புக்கு கோயில் கட்டிட்டாங்க, அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க, அதுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா தான் ஓவரா பில்டப் கொடுத்து குஷ்புக்கு கோயில் இருக்கிறதா இப்ப நம்ப வச்சிருக்காங்க. தவிர குஷ்புக்கு கோயில் அப்படின்றது யாருமே கட்டவே இல்லை. குஷ்பு அவர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது உண்மை. ஆனா குஷ்பு அவர்கள் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு முற்றிலும் வதந்தி தான். ஆனா என்னன்னா, இந்த ஒரு வதந்தியை குஷ்பு அவர்கள் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா இதுல ஹைலைட்டான ஒரு விஷயமே. ரசிகர்கள் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்க ஹீரோ தான் கெத்து, நாங்க தான் கெத்து அப்படின்னு சண்டை போறதுனாலயோ, உங்க ஹீரோக்காக இந்த பாலாபிஷேகம் பண்ற அந்த கட் அவுட்ல ஏறி நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கைகால் உடச்சிக்கிறதுனாலயோ, உங்க ஹீரோக்காக நீங்க உயிரை விடுறதுனாலயோ, உங்க ஹீரோனுக்காக நீங்க கோயில் கட்டுறதுனாலயோ, இதனால உங்க வாழ்க்கை அப்படின்றது பெருசா மாற போறதும் கிடையாது. நீங்க இப்படி பண்றதுனால அந்த ஹீரோ உங்களை கூப்பிட்டு பெருசா பாராட்ட போறதும் கிடையாது. நீங்க உங்க வேலையை பார்த்து நீங்க சம்பாதிச்சு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க இந்த செலிப்ரேட் பண்ற இந்த ஹீரோயின்ஸ், இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்க யாரும் உங்களோட ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது. அவங்க ஒன்னும் பிறக்கும் போதே 2 கொம்போட பிறக்கல, பிறக்கும் போதே நான் பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டுலாம் பிறக்கல. அவங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். என்ன உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். சோ அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சது அப்படின்னா நீங்களும் பெரிய ஆளா வருவீங்க. அவங்களோட நீங்க எந்த வகையிலும் குறைச்சலாம் ஆளுநே கிடையாது. சொல்ல போனா நீங்க செலிபிரிட்டியா நீங்க பெருசா பாக்குறீங்களா, இந்த டீ கடையில உட்காந்து பேப்பர் படிக்கிற அந்த வயசானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் கூட நீங்க செலிபிரிட்டி இவங்க ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுத்தமா கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்யற வேலைக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றபடி ஐயோ அவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு நீங்க நினைச்சு பெருசா நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. எல்லாருமே சாதாரணமானவங்க தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் அப்படின்றது தான் மனசுக்கு எது சரிப்படுதோ நியாயப்படுதோ அதை ஆதரிச்சு அதுக்கு துணிச்சலா குரல் கொடுக்கக்கூடிய வலிமை கொண்டது. அந்த துணிச்சலான இந்த வலிமையை இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக திசை திருப்பி உங்களோட வலிமையை வீணடிக்காதீங்க அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்ல வருது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமை அப்படின்றது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். அதை வச்சு நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் கடவுளுக்கு நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு பரிசு, ஒரு காணிக்கை. சோ உங்களோட அந்த வலிமையும் உங்களோட திறமையை வச்சு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுல ஈடுபடுங்க. அதுதான் உங்களோட பிறப்புக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அண்ட் இத்தனை நாள் நான் வீடியோ போடுறதுனால மோகன் அப்படின்ற நண்பர் ஒருத்தர், என்ன நண்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, அதாவது பிரச்சனையே ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு அன்பா அக்கறையா என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா பிரச்சனை ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டா அந்த மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கு, அதனால பயங்கரமா தலைவலின்றதுனால என்னால எதுலையும் பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் இவ்வளவு நேரம் நான் பேசுறேன் இல்லையா, இதுவே எனக்கு என்ன சொல்றது, இப்பவுமே எனக்கு பயங்கர தலைவலியா தான் இருக்கு. ஸோ அந்த மைக்ரேன் பிரச்சனை தான் என்னால இத்தனை நாளா சரியா வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நான் ரெகுலரா வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் மோகன் அவர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட்ஸ்லயும் சரி இந்த மாதிரி வீடியோ ஏன் போடல அப்படின்னு சொல்லி அன்பா அக்கறையா கேட்டிருந்தீங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி.